ஹலோ ஏஜென்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G45 வெர்சஸ் ரியல்மி C63 5G, போத் 5G phones. வெல்கம் டு டெக் அண்டர் கவர். ஏஜென்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுமே பட்ஜெட் ஃபோன். ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டோ G45 5G. இதுதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,999 to 12,999. ரெண்டே வேரியண்ட் தான் இருக்குது. அதில் முதல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம், செகண்ட் வேரியண்ட் 8GB ரேம். ரோம் காமனாக வச்சுருக்காங்க, 128GB ரோம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா 4GB to 8GBக்கு எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8GBயை நம்ம 12GB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் பேஸ்ட் ஆன் லைக் வெர்ச்சுவல் ரேம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரோம்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துப்போம். அதுதான் கான்செப்ட் அதோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. 5000 mAh ஆஃப் பேட்டரின்றது நல்ல கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய பேட்டரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் வரும், 2 நாள் மேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 5G பர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த கார்டு. அதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 6S Gen 3 ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய 5G ப்ராசஸர். இது ஓரளவுக்கு இல்லை காஸ்ட் எஃபிஷியன்ட், ப்ளஸ் ஸ்னாப் ட்ராகன் ஆல்வேஸ் எ பெட்டர் சொல்யூஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 13 பேண்ட் ஆஃப் 5G இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆன் 5G நல்லா வேலை செய்யும். லைக் 4G அது எல்லாமே மற்ற பேண்ட்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி 13 பேண்ட்ஸ் இருக்கும்போது அதில் எல்லா டைப் ஆஃப் நெட்ஒர்க்ஸ்லையும் கவர் ஆகிடும். அதேமாதிரி இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 128 ஹெட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே, 6.5 inch ஆஃப் டிஸ்பிளே. ஸோ இட்ஸ் அ குட் டிஸ்பிளே வித் டால்பி அட்மோஸ் வியூ கான்செப்ட்லேயும் டால்பி அட்மோஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஒரு மாதிரி லைக் டால்பிலே கொஞ்சம் டபுள் கிளாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ஆஃப் பேக் கேம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட் பிக்சல் கேமராஸ். இந்த 15 மெகா பிக்சல் கேமராவை குவாட் மெகா பிக்சல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது இதில். அதே மாதிரி நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 14 வருது. ஆண்ட்ராய்ட் 14ன்றது லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இருக்கிறதுல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு டீசென்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா ஆல்சோ 16 மெகா பிக்சல் ஆஃப் டீசென்ட் கேமரா வித் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட் ஹேண்டல்ஸ் 1 TB வரைக்கும் ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது ஒரு மாதிரியான நம்மளுக்கு இப்போது பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸில் இது ஒரு மணியாரம் டீசெண்டான ஃபோன். இதில் அந்த லைக் ஏஐ பேஸ்டு சம் பூஸ்டிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் குட். இதில் கேமிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வித் லெதர் ஃபினிஷ் இருக்கும். பேக்கு உங்களுக்கு அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் இருக்கும் பேக்கோட ஃபீலு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐக்யூவில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஐக்யூக்கு அப்புறம் லைக் விவோவில் சம் மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ மோட்டோவில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா IP52 வாட்டர் ரெப்பலண்ட். அதாவது நீங்கள் தண்ணியில் டிப் பண்ண முடியாது, தெளிச்சா தாங்கும். ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் லெதர் ஃபினிஷ் 3 கலரில் கிடைக்குது. இந்த 3 கலர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ப்ளூ, ரெட் வித் மைல்டு க்ரீன் பிரில்லியன்ட் க்ரீன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரியல்மி C63. இதுவும் சேம் பட்ஜெட்டில் வர சேம் மாதிரியான மாடல். பட் இது கொஞ்சம் பெட்டர் ஆன் சம் பர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லைக் 3 வேரியண்ட் வருது. 4GB, 6GB, 8GB. இந்த 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,999லேருந்து 12,999 சேம் பட்ஜெட் தான். பட் இதில் ஒரு வேரியண்ட் எக்ஸ்ட்ரா 6GBன்ற வேரியண்ட்டு நம்மளுக்கு மோட்டோவில் இல்லை, இதில் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் சிப் யூஸ் பண்ணல. நம்மளுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 5G சிப் செட். இந்த சிப் செட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான சிப் செட். மோஸ்ட்லி மீடியாடெக் போனால் இந்த சிப் செட் 6000 சீரிஸ் சிப் செட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் 5G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 120 ஹெட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே, அதாவது கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஏதோ டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் 5000 mAh ஆஃப் பேட்டரி கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மென்ஷனே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி 48 hours, அது 2 நாள் தாங்குங்க. ஒரு 2 நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இது IP64 ரேட்டிங், டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதில் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மழையில் தண்ணி தெளித்தாலும் தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது, மழையில் வச்சாலும் ஒன்றாகாதுன்றது தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிறதுலே தி மோஸ்ட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 years சர்டிஃபிகேஷன், 48 month ஃப்ளூயன்சி சர்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஏஐ கேமரா பேக்,
ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டு. கேமரா மட்டும் கொஞ்சம் டல்லு. பட் இதில பார்த்தீங்கன்னா, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பேக் சைட்ல மோட்டோவோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். பட் ஈவன் தோ ஏஐ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு மேக்கப் பண்ணி குடுத்துரும். கரெக்ட்டா சொல்லணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில நம்ப லாஸ்ட் டைம் மோட்டோல பார்த்த மாரி மோட்டோல 8 ஜிபி வரைக்கும் டைனமிக் மெமரி போட முடியும். இதில பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ஆஃப் டைனமிக் மெமரி அந்த 128 ஜிபி ரோம்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு நியூ மேட்டர் இருக்கு. ஏஐ பூஸ்ட் இன்ஜின் கேம் விளையாடும்போது இதில பூஸ்ட் பண்ணிக்கும் அதுவே. ஸோ அதே மாரி மோட்டோ மாரி இது லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா, இது பியூர் கிளாஸி மோட்டோ நம்மளுக்கு லெதர் வீகன் லெதர் ஃபினிஷ் லைக் ஐக்யூ நான் முன்னாடியே சொன்ன மாரி. இதில பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக். ஸோ சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இது ஸ்னாப்டிராகன் சிப்செட் உங்களுக்கு கேமரா மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் லைக் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் லைக் ஏஐ யூஸ் பண்ணி இதில் எடிட் பண்ணி இதுலேயும் நல்லாயிருக்கும் ரியல்மியில் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் மோட்டோ இஸ் த பெட்டர் திங். அண்ட் ப்ராசஸரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 6S இதை விட லைக் மீடியாடெக்கோட நல்ல ப்ராசஸர். பட் இதில் 6 GB வேரியண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐ திங்க். இதில் கலர் வேரியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டே கலர் வேரியண்ட்ஸ் தான். ஒன்று க்ரீன், இன்னொன்று கோல்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைக் சிமிலர். பட் க்ரீன் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்மளுக்கு ஏஐ பேஸ்டு ட்ரிபிள் கேம் வரும். 3 கேமரா இருக்கும். ப்ளஸ் ஒரு டார்ச் இருக்கும். உங்களுக்கு டிசைனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு கேமரா. வி கேம் டு கன்க்ளூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மொபைலோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அதோட லுக் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இதில் பெஸ்ட் கேமராஸ் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லைக் லுக்கிங் எல்லாமே பெஸ்ட்னா மோட்டோ தான் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. பட் ஈவன் தோ ரியல்மி கொஞ்சம் லாங் டைம் உழைக்கக்கூடிய ஃபோன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இமேஜஸ் எடுக்கும்போது உங்கள் ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணும். பட் ரியல்மியில் கம்மியாக தான் யூஸ் பண்ணும். பட் ஈவன் தோ மோட்டோவில் எப்படியும் நம்மளுக்கு அந்த லுக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் எடுக்கும். வாட் எவர் யூ செலக்ட், போத் ஆர் த பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன்ஸ் கரண்ட்லி அவைலபிள். ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டெக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கள்.